நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இது. ஏசாயா 56ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் துவங்கி 8ஆம் வசனம் வரை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் துவங்கி 9ஆம் 8ஆம் வசனம் வரை. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரனுக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குடைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலின் தன்னுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே செய்கிற காரியத்தை குறித்துதான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி பொதுவாகவே வாக்குத்தத்தங்களை பேசுவதை விட தேவனுடைய கண்டிப்பையும் கர்த்தராலே வருகிற நியாய தீர்ப்பையும் குறித்து அதிகமாய் பேசுகிறார். ஆனால் சில இடங்களிலே நாம் எப்பொழுதும் பயன்படுத்துகிற, நாம் எப்பொழுதும் அதிகமாய் நேசிக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து ஏசாயா பேசுகிறதை கவனிக்கிறோம். ஏசாயா வாக்குத்தத்தங்களை குறித்து அவ்வளவு எளிதில் பேசிவிடுகிறது இல்லை. ஆனால் பேசினால் அதை அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. காரணம் என்னவென்றால் அந்த வாக்குத்தத்தங்கள் அவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்கும். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் என்றால் பிடிக்கும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். வாக்குத்தத்தங்கள் நம்மை நடத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே அற்புதங்களை கொண்டு வருகிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டாரானால் அது நமக்கு வந்து சேர்ந்து விட்டது என்பது அர்த்தமாகும். ஒருவேளை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் சம்பந்தப்படுத்தி அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உனக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவர். இங்க இருக்கிற எத்தனை பேர் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்? அவர் எனக்கு சொன்னதுல ஒரு வார்த்தையை கூட ஆண்டவர் கீழே விழவிடவில்லை. ஆமென். நான் வேதாகம கல்லூரி படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார். இந்த தேசங்களுக்கெல்லாம் உன்னை கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதிலே ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் 2-3 ஊழியக்காரர்கள் மூலமாக பாஸ்போர்ட் எடுத்துக்காங்கன்னு சொன்னார். ஒரு நாள் நான் டீ கடையிலே அமர்ந்து டீ குடிக்கிறது இல்ல, சும்மா அமர்ந்து இருக்கிற போது என் அருகே வந்து அமர்ந்த ஒரு கர்த்தருடைய பெரிய ஊழியக்காரர் அவர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி பாஸ்போர்ட் எடுத்து, நான் சொல்றது ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பதாக, பாஸ்போர்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு கொண்டு போவார் என்பதாக சொன்னார். அவர் சொல்லிட்டாரு. நானும் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு மண்டை ஆட்டிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் கடந்து போனது, நான் அதை செய்யவில்லை. அப்பொழுது இன்னொரு ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் பேசினார். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்காங்க, வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட சரின்னு சொன்னேன். ஆனா நான் அந்த வேலையை என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. அந்த 2-3 வருடங்கள் கடந்த பிற்பாடு கடந்த ஆண்டிலே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக தேவன் திட்டமாய் கர்த்தர் பேசினார். அவசர கதியிலே நீங்க புறப்படணும், உடனே எடுத்துக்காங்கன்னு சொன்னார். நம்ம எப்பவுமே காலமும் நேரமும் வருகிற வரைக்கும் என்ன பண்ணிருப்போம், காத்திருப்போம். முன்னாடி சொன்னவங்க கர்த்தர் சொன்னார், அதனால என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கொண்டாரு. ஆனா கர்த்தர் தானே சொல்லியிருக்காரு எடுத்துக்கலாம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா கடைசியா சொல்லும்போது சொன்னவர் என் இடத்துல சொன்னார், நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை நீங்கள் அடுத்த மாதம் புறப்பட வேண்டியது இருக்கும் என்பதாக சொன்னார். மனிதன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டேன், வேகமாய் ஓடி பாஸ்போர்ட்டுக்கு தேவையான காரியத்தெல்லாம் செய்து பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டேன்.
பாஸ்போர்ட் எடுத்து என் கரத்திலே பாஸ்போர்ட் வந்து விட்டது. அவரும் சொன்னார், வருகிற மாதம் இந்த தேதி நீங்கள் புறப்பட்டு இந்த ஊழியத்துக்கு நீங்கள் இந்த நாடுக்கு போக போறீங்க என்று சொன்னார். அங்கிருந்து ஊழியக்காரர் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க ஆயத்தமாகிக்காங்க, இந்த நாள் இங்க வரணும்னு சொல்லிட்டார். இப்போ நான் ஆயத்தமாகறதுக்கு எல்லாவற்றையும் ரெடி பண்றேன். ஆனால் நான் அங்கே போகவில்லை. அது 1 வருடம் கடந்து போனது. 1 வருடம் கடந்து போன நிலைமையில திரும்பவும் அவரிடத்திலிருந்து எனக்கு எந்த பதிலும் வரவில்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லும் போது செய்யல, மனுஷன் சொன்னதுக்கு அப்புறம் செஞ்சேன். இப்ப கர்த்தர் பார்த்தாரு, நான் சொல்லும் போது செய்யல, மனுஷன் சொன்னப்ப செய்யறியா? அப்போ 1 வருஷம் என்ன பண்ணிது? சும்மா எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிந்தோம்னா அப்படியே அனுப்பிச்சிருப்பாரு. ஒருவேளை 11 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் சொன்ன வார்த்தையின்படி நான் பாஸ்போர்ட் எடுத்திருந்தேன்னா ஒருவேளை 4-5 முறைக்கு மேல ஒருவேளை வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். கர்த்தர் சொன்னது செய்யல. அதனால இப்ப ஆண்டவர் முதலாக மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு கர்த்தர் அனுப்புறாரு. திட்டமா அவருடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை செய்து முடித்தே தீரும். வருடங்கள் கடந்து போகலாம், காலங்கள் தாமதமாகலாம். ஆனா தாமதமாகிறது தேவனாலே தாமதமாகாது, நம் நிமித்தமாகவே தாமதமாகும். நம் ஆயத்தமாகி விடுவோமானால் தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் எல்லைக்குள்ளே அனுப்பியே தீருவார். அது நிறைவேறியே தீரும். நீ ஆயத்தமாயிட்டேன்னா வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எல்லைக்குள்ளே நிறைவேற்றுவார். ஒன்றே ஒன்று தேவை, நீ ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஆயத்தமாகணும். ஆயத்தமாயிட்டீங்கன்னா கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். வாக்குத்தத்தம் எப்படா இவனுக்கு நிறைவேற்றணும் கர்த்தர் காத்திருப்பார். நம்ம எப்படி காத்திருக்கிறோம்? எனக்கு எப்படா வாக்குத்தத்தம் அவர் நிறைவேற்றுவார்னு காத்திருக்கீங்க. உங்களை விட அவர் ரொம்ப துரிதமாக அவர் காத்திருக்கிறார். நீங்க ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக என்ன செய்தே தீரும், நடந்தே தீரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்கு சொன்னதை என்ன செய்தே தீர்வார், செய்தே தீர்வார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அல்லேலூயா. சில நேரத்துல சில போராட்டம் நம்ம வீட்டுக்குள்ள வரும். சுற்றி இருக்கிறவங்களே சில போராட்டங்களை சந்திப்போம். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றான், நீ இவனுக்காக யுத்தம் பண்ணுங்க, இவன் இல்லாதபடி போகட்டுன்னு. ஆனா நல்லா இருப்பான். நமக்குள்ள கேள்வி எழும்பும், ஆண்டவர் உடனே செய்யவில்லை என்கிற கேள்வி எழும்பும். நாம அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு ஓஞ்சு போய் அமைதியில அவனை பத்தி மறந்தே போயிருப்போம். ஆனா கர்த்தர் எப்போ செய்த ஜெபத்தை அப்ப கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ அது நடக்காம இருந்திருக்கலாமே, அப்ப செய்யாம ஆண்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு. அவர் எப்பொழுது செய்வாரோ அப்பொழுது அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அது உனக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஏசாயா மூலமாக வந்த கண்டிப்பின் வார்த்தைகளை விட வாக்குத்தத்த வார்த்தைகள் மிகுந்த பலமுள்ளதாக இருந்தது. அப்ப இந்த இடத்திற்குள்ள ஏசாயா ஒரு 5 ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறதை தான் நாம் கவனிக்க போகிறோம். அது 56ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். கவனியுங்கள், ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு செய்ய போகிற முதல் காரியம், ஆண்டவர் உனக்கு ஒரு உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உன் இடம் எந்த இடத்துல இருந்ததோ தெரியாது. ஒருவேளை நீ பள்ளத்தாக்கிலே கிடந்திருக்கலாம், ஒருவேளை குழியிலே கிடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இதுவரைக்கும் நீ இருந்த இடத்தை விட்டு ஆண்டவர் ஒரு மேலான இடத்திற்கு நேராக உன்னை கொண்டு போகிறார். ஒரு உத்தம இடம் உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை எடுத்து குழிக்குள்ளே போட்டார்கள். அவர்கள் எண்ணினார்கள், யோசேப்பு இதோடு கூட இந்த குழிக்குள்ளே அழிந்து போவான், இதற்கு மேலே யோசேப்பு மேலே வர முடியாது என்பதாக எண்ணினார்கள். ஆனால் யோசேப்பின் எல்லைக்குள்ளே கர்த்தர் ஒரு உத்தம இடத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். கிடப்பது குழியானாலும் உனக்கு ஒரு உத்தம இடத்தை ஆண்டவர் ஏற்கனவே உள்ள வச்சிருக்கிறார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உனக்கான உத்தம இடத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் உனக்கு குழிக்குள்ள அனுப்புறாரு. காரணம் என்ன? நீ எப்ப குழிக்குள்ள போறையோ அப்பதான் உனக்கான உத்தம இடத்துக்குரிய ஆயத்தத்தை தேவன் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப இப்ப நீ குழிக்குள்ள கிடக்கிறன்னா ஒரு காரியத்தை அறிந்து கொள், உனக்கு ஒரு உத்தம இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு உத்தம இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
யோசேப்பு குழிக்குள்ள போட்ட உடனே அவன் அண்ணன்மாரெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நடந்த காரியம் பாருங்க. கர்த்தர் யோசேப்புக்காக ஒரு திட்டத்தையும் தரிசனத்தை கர்த்தர் ஏற்கனவே கர்த்தர் வைத்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு திட்டமும் தரிசனமும் கர்த்தர் ஏற்கனவே வச்சுட்டார். ஆமென். ஒரு புதிய திட்டம் எனக்காக உருவாக போவதில்லை. கர்த்தர் எனக்காக வைத்த திட்டம் ஏற்கனவே வைக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது அவன் உட்கார்ந்து சாப்பிட்ட உடனே கர்த்தர் அவன் சாப்பிடுற சாப்பாடு இடத்துல கர்த்தர் குறுக்கிட்டார். யோசேப்பு குழிக்குள்ள கிடந்தான்னா, அண்ணன்மார் சாப்பிட உட்கார்ந்தாங்கன்னா அவன் சாப்பாட்டை நிம்மதியா சாப்பிட முடியாதபடி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்ம குழிக்குள்ள கிடக்கும் போது எவனும் நிம்மதியா உட்கார முடியாது. நான் சிறைச்சாலைக்குள்ள கிடக்கும் போது எவனையும் ஆண்டவர் நிம்மதியாக உட்கார விடுகிறது இல்லை. தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே கிடந்த பொழுது ராஜாவுக்கு உறக்கம் வரவில்லை. மொர்தெகாய்க்கு தூக்கம் வர ஆயத்தமாக்கப்பட்ட பொழுது அகாஸ்வேருக்கு தூக்கம் வரவில்லை. நான் குழிக்குள்ளே கிடக்கிற போது ஆண்டவர் என் எதிராளியை நிம்மதியாய் தூங்க விடுகிறது இல்லை. அவன் தூக்கத்தை கர்த்தர் கெடுக்கிறான். ஆமென். சிங்கக்கபிக்குள்ள கிடந்தாலும் தானியேல் நிம்மதியாக உறங்குவார். ஆமென். அல்லேலூயா. மெத்தையில கடந்தாலும் தரியு ராஜாவுக்கு தூக்கம் வராது. ஆமென். மொர்தெகாய்க்கு தூக்கம் வர ஆயத்தமாக்கப்பட்டாலும் மொர்தெகாய் நிம்மதியாய் தன் வீட்டிலே இருப்பார். அகாஸ்வேரு ராஜாவுக்கு இரவிலே தூக்கம் வராது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன குழிக்குள்ள போட்டாங்கனாவே எனக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் குழிக்குள்ள இருக்கிறீங்க? ஆமென். குழிக்குள்ள கடந்தீங்களா? கர்த்தர் வேறு ஒரு திட்டத்தை உங்களுக்கு ஆயத்தமாக்கி இருக்கிறார். சாப்பிட உட்கார்ந்தவன மீதியானதை அனுப்புறார். மீதியானதை பார்த்த உடனே சாப்பிட உட்கார்ந்தவன் தனக்குள்ள பேசிக்கிறான், பேசாம நம்ம ஏன் அவனை குழிக்குள்ள போடணும், அவனை தூக்கி மீதியானுடைய கைக்கு என்ன செய்வோம், ஒப்பு கொடுத்துருவோம். நல்ல கவனிங்க. மொத்தமா இருந்த அண்ணன்மார் மொத்தம் எத்தனை பேரு? எத்தனை பேர்? யோசேப்புடைய அண்ணன்மார் எத்தனை பேர்? மொத்தம் 10 பேர். கீழே இன்னொரு தம்பி இருக்கிறார். சோ 10 அண்ணன்மாருக்குள்ள 10 பேருக்கு கூடி திட்டம் போடுறான். ஆனா அந்த 10 பேருக்குள்ள கர்த்தர் யோசேப்புக்கு சார்பா 2 பேரை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். யோசேப்பை கொண்டு போடலாம் என்று எல்லாரும் சொன்ன பொழுது முதல் அண்ணன் ரூபன் சொல்கிறார், நான் அவனை கொன்று விடுகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், பேசாமல் யோசேப்பை எடுத்து குழிக்குள்ள என்ன செய்து விடுவோம், போட்டு விடுவோம் என்பதாக ரூபன் சொன்னார். ரூபனுடைய எண்ணம் என்னன்னா, குழிக்குள்ள அவங்க போடட்டும், அவங்க அந்த பக்கம் போன உடனே யோசேப்பை தப்பு வச்சிடலாங்கிறது ரூபனுடைய எண்ணம். தூக்கி உள்ள போட்டாங்க. அங்க ஆண்டவர் இன்னொரு அண்ணனை எழுப்புறாரு. அந்த அண்ணன் சொல்றாரு, இவனை குழிக்குள்ள போறதுனால என்னையா பிரயோஜனம், 2 பேரும் ஒருத்தர் ஒண்ணு பேசிக்கல. ஆனா நமக்கு நடந்தது நடந்தே தீரும். ஆமென். நமக்கு நடக்க வேண்டியது நம்ம பேசி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் நமக்கு வேண்டியதை நமக்கு அந்தந்த இடத்துல கர்த்தர் செய்வார். ஒரு அண்ணன் சொல்றாரு, அவனை குழிக்குள்ள போடுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், பேசாம இந்த மீதியானருக்கு 20 காசுக்கு என்ன செஞ்சிருவோம், வித்துருவோம். ஆமென். உனக்கான திட்டத்தை நீ செயல்படுத்த வேண்டியது. உனக்கான திட்டத்தை உன்னை விரோதிக்கிறவனை கொண்டே கர்த்தர் நடப்பித்துக் கொடுப்பார். அதுதான் கர்த்தராகிய ஆண்டவர். நமக்கு விரோதிக்கிறவனிலிருந்தே நமக்கான திட்டம் புறப்படும். ஆமென். இந்த 8 பேர்கிட்ட சொல்லுங்க, டேய், நீ எனக்கு விரோதமா எத்தனை திட்டம் போட்டாலும் எனக்கு சார்ந்த 2 ஆட்களை கர்த்தர் உள்ளே வச்சிருக்கிறார். அந்த 2 பேரும் எனக்கான திட்டங்களை எனக்காகவே அவர்கள் குறிப்பிடுவார்கள். அவன் சொல்ற ஆலோசனை எனக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது எனக்கு எதிரான ஆலோசனை அல்ல. அது என் தேவனிடத்தில் வந்த ஆலோசனை. அந்த ஆலோசனையின்படி நான் எகிப்திற்கு போவேன். ஆமென். நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கு, நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நமக்கு எதிரான ஆலோசனை இல்லை. ஒரு கைகளை உயர்த்தி, ஒரு கையை இறுதி திரும்ப வச்சுட்டு ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு விரோதமா உருவாக்கப்படுற ஆலோசனை எல்லாம் அது எனக்கு விரோதமான ஆலோசனை அல்ல. அது என் ஆண்டவருடைய இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய ஆலோசனை. அது என் தேவனுடைய ஆலோசனை. ஆமென். மீதியானுடைய கருத்துல விட்டுட்டான். இப்ப அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் இன்னொரு அடிமையின் வீட்டுக்கு போகல. அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் அங்கிருந்த போத்திபாருடைய வீட்டுக்கு, அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். எங்க கொண்டு போகப்பட்டான்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அடிமையா கொண்டு போனாலும் எங்கதான் கொண்டு போவாரு? ஆமென். சத்தம் வர மாட்டேங்குது. உத்தம இடத்தை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ அடிமையாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு அரண்மனையை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நீ அடிமையா போனாலும் அரண்மனைக்குள்ள தான் வாழ்வ. யோசேப்பு அரண்மனைக்குள்ள போன உடனே யோசேப்பு நிமித்தமாய் போத்திபாருடைய அரண்மனையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன் நிமித்தமா நீ இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
என் கை ஆளுகை செய்கிற கையாக மாறும். என் கை ஆசீர்வதிக்கிற கையாக மாறும். என் கை அன்று எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கையாக மாறும். நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. உன் உள்ளங்கை செய்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கை தொடுகிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அரண்மனைக்குள்ளே யோசேப்பு தொட்டதெல்லாம் தொலைக்கிறது. நீ இருக்கிற இடத்துக்குள்ள அதுதான் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்னன்னா, நான் தொடர்றதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். எதையெல்லாம் தொடரணும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு முன்னாடி எவனோ வந்து என்னென்னமோ பண்ணிருக்கலாம், அதெல்லாம் நடக்காம இருக்கும். ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் போனவன கர்த்தர் சரியாக இல்லாதவர்களை எனக்காக சரியாக மாற்றுவார். ஆமென். அதுதான் அடையாளம். என் வீடு சரியில்லை, என் வாசல் சரியில்லை, நான் தொழில் செய்யற இடம் சரியில்லைன்னு நான் வெளியே புறப்பட்டு வரக்கூடாது. இந்த இடத்துக்கு போகாதீங்க, இங்க போனா இந்த இடம் விளங்காதுன்னு எந்த இடத்த சொல்றானோ அங்க நீ போகும்போது, உன் கால் படும்போது கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதுடைய அடையாளம். என் வீடு அந்த பக்கம் திரும்பி இருக்குது, வீடு இந்த பக்கம் திரும்பி இருக்குது, வாஸ்துப்படி அது சரியில்லை, பார்வையின்படி இது சரியில்லை, எல்லாம் ஓகே. ஆனால் நான் இருக்கிற இடம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் அதை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாறும்படி செய்வார். ஆமென். எதுவும் என்ன பாதிக்க கூடாது, நான் தான் அந்த இடத்தை பாதிக்கணும். அது ஒரு கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நம்மனால அந்த இடம் பாதிக்கப்படணுமே ஒழிய அந்த இடத்தினால நம்ம பாதிக்கப்படக்கூடாது. காரணம், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உன் நிமித்தமே அந்த அரண்மனை ஆசீர்வதிக்கப்படும். போத்திபாரே, நீ அரண்மனை கையில வச்சிருக்கலாம், ஆனா நான் உள்ள வந்ததான் ஆசீர்வாதம். போத்திபாரின் அரண்மனை மிகப்பெரியது, இருள் மிகப்பெரியது. ஆனால் கர்த்தர் யோசேப்பை வெளிச்சமாக வைத்திருந்தனால யோசேப்பு என்கிற ஒரு சின்ன தீக்குச்சி போத்திபாரனுடைய அரண்மனை முழுவதுமாக இருந்த இருளை விளக்கிவிட்டது. இருள் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் ஒரு சிறு வெளிச்சம் முழு இருளை அகற்றிவிடும். ஆமென். யோசேப்பு அரண்மனைக்குள்ள போன உடனே யோசேப்புடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது அப்படியே சந்தோஷமா போச்சானா இல்ல, அங்கேயும் யோசேப்புக்கு ஒரு ஆப்ப பிசாசு வச்சிருந்தான். போத்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு விரோதமாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார். இதுவரைக்கும் எந்த போத்திபார் யோசேப்பை நம்பி எல்லாவற்றையும் கொடுத்தான், தன் மனைவியை தவிர எல்லாவற்றையும் நம்பி கொடுத்தானோ, இப்பொழுது அந்த போத்திபார் எந்த கேள்வியும் கேட்காமல் யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ளே போட்டான். போத்திபாருக்கு தெரியும் தன் மனைவி எப்படின்னு. ஆனாலும் யோசேப்பினுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் யோசேப்பை தூக்கி போட்டார். சிறைச்சாலைக்கு முதல்ல குழி, இப்ப சிறைச்சாலை. சிறைச்சாலைக்குள்ள உள்ள போன உடனே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு போகிற இடத்தெல்லாம் கர்த்தர் உடன் இருந்தார். ஒரு தேவப்பிள்ளையுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ போகிற இடத்தெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. உன்னுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நீ எங்க இருக்கிறையோ அந்த ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலம். காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சிறைச்சாலையாக இருந்தாலும் அது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கர்த்தர் வைப்பார். ஆமென். நம்ம சாதாரணமான ஆட்கள் கிடையாது, அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்காங்க. நீங்களும் நானும் நம்ம ஆர்டினரி மக்கள் கிடையாது, நம்ம அசாதாரணமான மக்கள். ஆமென். நீங்க ஒரு ஸ்பெஷல்ங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமென். இடம் அவனுக்கு தான் இருக்கலாம், ஆனா ஆளுகை என்னுடையது. ஆமென். புரிஞ்சுச்சா? இடம் அவருடையது, ஆனா ஆளுகை யாருடையது? ஏனென்றால் கர்த்தர் என்றால் ஆளுகிறவர். அவர் ஆளுகிறபடியால் அவருடைய பிள்ளையாக்கி நானும் ஆளுகை செய்வேன், என் கையும் ஆளுகை செய்வோம். இப்போ சிறைச்சாலைக்குள்ள போன உடனே சிறைச்சாலை தலைவன் எப்படி பார்க்கிறான்னா, யோசேப்பு செய்யறது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படுற சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறான். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே கர்த்தர் கிருபை கிடைக்கும்படி செய்தார். ஆமென். உத்தம இடத்தை உருவாக்குகிறான். சிறைச்சாலை உத்தம இடமா? ஆமா, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்கள். சிறைச்சாலை உனக்கு ஒரு உத்தம இடமாக மாறும். சிறைச்சாலை தலைவர்களை கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணினார். அங்கேயும் சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு இடத்துல ஒன்னே என்ன பண்ணல, விசாரிக்கல. கர்த்தர் அங்கேயும் யோசேப்பை ஆளுகை செய்கிறவனா தான் கர்த்தர் வைத்தார். ஆமென். நீங்க ஆளுகை செய்யப்பட விரும்புறீங்களா, ஆளுகை செய்ய விரும்புறீங்களா? வரமாட்டீங்க. ஆளுகை செய்யப்பட விரும்புகிறீர்களா, ஆளுகை செய்ய விரும்புகிறீர்களா?
ஆளுகை செய்ய விரும்புவோமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கவில்லை. சிறைச்சாலை தலைவரும் ஒன்றும் விசாரிக்கவில்லை. இப்போ கர்த்தர் இப்போ யோசேப்பு மறுபடியும் எங்க பண்ணணும்? வெளியே கொண்டு போகணும். அப்போ ஆண்டவர் யோசேப்பை வெளியே கொண்டு போகணும்னா ஆண்டவர் 2 பேரும் உள்ள கொண்டு வர்றாரு. அந்த 2 பேரும் எங்க இருந்து கொண்டு வர்றாரு? கர்த்தரோட வெளியே கொண்டு போன முடிவு பண்ணிட்டாருன்னா வெளியிருக்கிறவன் உள்ள கொண்டு வர்றாரு. ஆனா அந்த வெளியிருக்கிறவன் இல்ல, அவன் அரண்மனைக்குள்ள இருக்கிறவன். நம்மள ஆண்டவர் டீல் பண்ற விதமே ரொம்ப ரொம்ப இருப்பதுல ராஜரிகமான அபிஷேகத்தை வச்சு நம்ம டீல் பண்றாரு. யோசேப்பை வெளியே போன முடிவு பண்ணிட்டாரு. அப்ப யோசேப்பு வெளியே போனா வெளியிருக்கிற அடிமையை உள்ள கொண்டு வரலாமா, இல்ல அவனை உள்ள என்ன? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ராஜாவுடைய அரண்மனை 2 பேருக்கு அவனை தூக்கி உள்ள போடு. இந்த 2 பேரும் அரண்மனைக்குள்ளே வருகிறார்கள். அந்த 2 பேரும் அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்குள்ளே வந்த உடனே அந்த 2 பேரும் சோகமா இருக்காங்க. இப்பொழுது யோசேப்பு எல்லாரும் விசாரிக்கணும். அவங்க 2 விசாரிக்கிறாங்க, ஏன் நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க? சொன்னாங்க, நாங்க கனவு கண்டோம். அல்லேலூயா. சிலருடைய கனவுகள் சிலருக்கு பிரச்சனை. ஆனா சிலருடைய கனவுகள் நமக்கு விடுதலைக்கான வழி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு டெய்லி கனவு வருது? கனவு டெய்லி வருதா? என்ன கனவு வருது? ஆனா டெய்லி ஒரு கனவு வருது இல்லையா? கனவு வருகிறது. சில கனவுகள் நம்மை பயமுறுத்துகிறது. சில கனவுகள் நமக்குள்ளே சில போராட்டங்களை கொண்டு வருகிறது. கடந்த நாட்களிலே நம்முடைய சபையில் சிலரை குறித்து ஆண்டு கனவுகள் மக்கள் பேசினார். நான் அதை நான் பார்த்து நான் ஏன் அவ்வளவு கடுமையாக பேசினேன் என்றால், சில காரியங்கள் சபைகளில் சம்பவிக்க போகிறது, சிலருக்கு சம்பவிக்க போகிறது. ஜெப கிருபைக்குள்ளே வந்து பாதுகாப்புக்குள்ளே ஒளிந்து கொள்ளுங்கள். நான் உங்களை அழைத்து கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில சொப்பனங்கள் எனக்கு பிறக்கிறது, சில சொப்பனங்களை காண்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். நீங்க யோசேப்பை விடுதலையா கொண்டு வரணும்னு அவங்க 2 பேருக்கு கனவு வருது. யோசேப்பு தன் கனவிலே தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். இப்ப அவங்க 2 பேரும் கனவு சொன்ன உடனே யோசேப்பு சொன்ன கனவின்படி ஒருவன் தப்புவிக்கப்பட்டான், ஒருவன் கொல்லப்பட்டான். யோசேப்பு வெளியே போக சொன்னாரு, நீங்கள் வெளியே போகிற போது என்ன செய்து கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னை மறந்து விடாதீர்கள் என்பதாக சொன்னார். இந்த போனவன் நேரம் அரண்மனைக்குள்ள உள்ள போயிட்டான். திரும்ப ராஜாவுடைய இடத்துக்கு போயிட்டான். ராஜாக்கு பானபத்திரக்காரனா மாறிட்டான். ஆனா யோசேப்பு அவன் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். யோசேப்பை மறந்த உடனே கர்த்தர் யோசேப்பை வெளியே கொண்டு வந்து திட்டம் பண்ணதுனால, நீ மறந்தா என்ன, நான் வேறொரு ஆளை வச்சு செய்வேன்னு கர்த்தர் முடிவு பண்ணி முதல்ல அரண்மனையிலிருந்து ஆளை கொண்டு வந்தாரு. இப்ப அரண்மனையுடைய அதிபதிக்கு கர்த்தர் கனவை கொடுத்தார். ராஜாவுக்கு கனவு வந்தது. சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறவன் வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒருவர் அதை விடுவிக்க முடியவில்லை. சொப்பனத்தை சொல்றாரு, இதுதான் சொப்பனம், யாராவது இதை சொல்லுங்க, யாராலையும் சொல்ல முடியல. மந்திரவாதிகளால் சொல்ல முடியல, ஜோசியக்காரனால சொல்ல முடியல. நல்லா கவனிங்க, மந்திரவாதினாலும் ஜோசியக்காரனாலும் குறி சொல்லுகிறவனாலும் நாட்களை கவனிக்கிறனாலும் முடியாத காரியத்தை முடிய பண்ணுகிற ஆண்டவர் அவர். குறி சொல்லுகிறவனையும் அமாவாசை கணிக்கிறவனையும் மந்திரவாதக்காரனையும் சங்கடம் சொல்லுகிறவனையும் அருவருக்கிற ஆண்டவர் அவர். எந்த தேசம் குறி சொல்கிறவனை சார்ந்து கொள்கிறதோ, எந்த தேசம் மந்திரவாதக்காரனை சார்ந்து கொள்கிறதோ, அந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. கர்த்தர் அவைகளை தேசத்தை விட்டு வெளியே துரத்துவார். கர்த்தருடைய பிள்ளையா இருந்தோம், நல்ல நேரம் கவனிப்பேன்னா, கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தோம் மந்திரவாதிகளிடத்துல போவேன்னா, கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தோம் குறிஸ்தவரிடத்துல போவையானால் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரவாதக்காரனாலும் அதை விடுவிக்க முடியவில்லை. இப்பொழுதுதான் அந்த பானபத்திரக்காரனுக்கு ஞாபகம் இருக்கிறது. சிறைச்சாலையிலே ஒருவன் இருக்கிறான். அவன் என் கனவின் அர்த்தத்தை சொல்லி என்னை இந்த இடத்துக்குள்ளே விடுதலையாக்கி கொண்டு வந்தான். ராஜாவே, அவன் அழைச்சா அவன் உமக்கு அர்த்தம் சொல்லுவான். ஒருவேளை அந்த 2 பேரால யோசேப்பு வெளியே போயிருந்தா யோசேப்புக்கு அரண்மனையில ஏதாவது வேலை கிடைச்சிருக்கும். ஆனா ராஜாவின் மூலமாக அழைத்து கொண்டு வரப்பட்டதுனால யோசேப்பை அழைத்து சவரம் பண்ணி புது ஆணைகளை விடுவித்து ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். ஆமென். உனக்கு ஒரு உத்தம இடத்தை கொடுக்கணும் முடிவு பண்ண ராஜாவுக்கு சொப்பனத்தை அனுப்புவார். ராஜாவை தூங்க விட மாட்டார். ராஜாவுக்கு முன்பதாக உன்னை நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் கிடையாது. அது இருப்பதிலே மிகச்சிறந்த ஒன்று.
ஏதோ போனா போகுதுன்னு ஏதாவது 2வது இடத்துல 3வது இடத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்க மாட்டாரு. நான் உனக்கு இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இருப்பதிலே முதல் இடத்தையே உங்களுக்கு கொடுப்பால். முதல் இடமே உங்களுக்கு உரியது, உன் பிள்ளைக்கு உரியது. கர்த்தர் ஏதோ போனா போகட்டும் உனக்கு விட மாட்டார். அரண்மனை ஆனாலும் அங்கே முதல் இடத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன்னை விட பெரியவன் அங்கே இருக்கலாம், உன் பிள்ளை விட பெரியவன் அங்கே இருக்கலாம், உன்னுடைய அறிவை விட மிகப்பெரியவன் இருக்கலாம், அழகில இருந்தவன் இருக்கலாம். ஆனா உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் திட்டம் பண்ணிட்டான்னா அந்த திட்டத்தை ஒருவனாலும் மாற்ற முடியாது. உனக்கு உரியதை உன் கரத்திலே கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இப்போது யோசேப்பு அழகா சவரம் பண்ணி ஆடையெல்லாம் மாற்றி ராஜாவுக்கு முன்பா நின்னவன ராஜா சொப்பனத்தை சொல்கிறார். சொன்ன உடனே யோசேப்பு சொப்பனத்தையும் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொன்னார். சொல்லி முடித்து சொன்னாரு, ராஜாவே இந்த வேலை நடக்கணும்னா நீர் அதற்கு தகுதியான ஒரு ஆளை பாருங்க அப்படின்னு ஒண்ணு ராஜா சொல்றாரு. உன்னை விட தகுதியான ஒரு ஆள் இந்த தேசத்துக்குள் இல்லை. பார், அரண்மனையிலே மாத்திரம் சிங்காசனத்திலே மாத்திரம் தான் நான் உனக்கு பெரியவனா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சிங்காசனம் மேல இருக்கும், அதனால சிங்காசனத்துல மட்டும்தான் உனக்கு மேல இருப்பேன். தேசம் முழுதும் சூரில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு உன் உத்தரவில்லாமல் ஒரு கையாவது காலையாவது வாழையாவது ஆட்டக்கூடாது என்று நான் உனக்கு சொல்கிறேன். உத்தம இடம் குழியிலே விடுகிறாயா? ஆம், செப்டம்பர் மாதம் இனி குழி அல்ல, ஒரு உத்தம இடத்தை, சிங்காசனத்தை கர்த்தர் உனக்கு ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு உத்தம இடத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அது அரண்மனைக்குள் இருக்கிறது. உன் இடம் சிறைச்சாலைக்குள் இல்லை, உன் இடம் குழிக்குள் இல்லை. அது நிரந்தரம் இல்லை, அது நிரந்தரம் இல்லை. அது குறுகிய காலம், குறுகிய நொடி. ஆனா ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த தேசத்துல நீ அடிமையா வந்தையோ அந்த தேசத்திலே உன் கையை கர்த்தர் ஆளுகை செய்யும்படி செய்வார். உன் கை ஆளுகை செய்யும், உன் கை உயர்ந்திருக்கும், உன் கை சிங்காசனத்தில் மேல இருக்கும். அவன் ராஜாவானாலும் அவன் குடும்பத்தையும் போஷிக்கிற இடத்துக்குள்ளே கர்த்தருடைய நிலைநிறுத்தி வைப்பார். அதுதான் உனக்கான ஆசீர்வாதம். ஆமென். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் தேவனுடையவன். கர்த்தர் உத்தம இடத்தை யோசேப்பு கொடுத்த பிரகாரமாய் உனக்கும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பார். எப்படிப்பட்ட கீர்த்தி தெரியுமா? எல்லா நாடுகளும் பஞ்சத்திலே தவிக்கும். அவன் சொந்த சகோதரர்களுக்கு உணவில்லை. அப்போது அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், எகிப்து தேசத்திலே எல்லோருக்கும் உணவு கிடைக்கிறது. அந்த உணவு கிடைக்க காரணம் அங்கே இருக்கிற அத்தேசத்தினுடைய அதிபதிகளில் ஒருவன் என்பதை கேள்விப்படுகிறார். அப்பா சொல்றாரு, நீங்கள் போய் அவரிடத்திலே போய் உணவு வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். எங்கேயா கேக்குது சத்தம்? எகிப்துல யோசேப்பு இருந்தது அவன் சகோதரனுடைய காதுகளில் விழுகிறது. ஆமென். கர்த்தர் உனக்கு கீர்த்தியை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பார். நாடுகள் கடந்து கர்த்தர் உனக்கான அற்புதங்களை கர்த்தர் நடப்பிப்பார். உன் பேரை கொண்டு போன முடிவு பண்ணிட்டார்னா தேசத்தினுடைய கடைமுனை மட்டும் கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு நாள் நம்முடைய நிலைமை என்ன, எதையெல்லாம் குறித்து பயப்பட்டோம். இன்றைக்கோ கர்த்தர் ஒரு உத்தம இடத்தையும் கீர்த்தியும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இது தேவனாலே அல்லாமல் வேறு ஒன்றாகவும் இல்லை. ஒரு நாள் எவனாலும் நம்ம கொடுக்க மாட்டாங்க காத்திருந்த காலம் யோசேப்புக்கு இருந்துச்சு. அவன் சகோதரன் சாப்பிட்ட சாப்பாடை யோசேப்பு கொடுக்கல. பசியோடு கூட அவன் சகோதரனோடு கூட எகிப்துக்கு போனான். ஆனால் இப்பொழுதும் யோசேப்பின் கைகளிலே தானியம் நிரம்பி இருந்தது. யோசேப்பின் களஞ்சியங்கள் நிரம்பி இருந்தது. அதிலிருந்து எடுத்து தேசத்துக்கு மட்டுமல்ல அவன் சகோதரர்களுக்கும் கொடுத்தான். அதுதான் உத்தம இடம். வாங்கினவன் கையை கர்த்தர் கொடுக்கிற கையாக மாறப்படும். வாங்கினவன் கரங்கள் கொடுக்கிற கையாக மாறும். ஒரு உத்தம இடத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாதத்திலே அப்படிப்பட்ட இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதம் உனக்கு உண்டாவதாக. ஆண்டவர் இந்த மாதம் செய்கிற முதலாவது காரியம், உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். இரண்டாவது காரியம், ஏசாயா 56 அதிகாரம் 5 வசனம். குமாரருக்கும் குமாரத்திக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். இரண்டாவது காரியமாய் கர்த்தர் செய்கிற காரியம், ஒரு அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன்.
கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதம் செய்கிற காரியம், உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்க பேரை குறித்து சொல்லும் போது அவனா கடன்காரன், உங்க பேரை குறித்து சொல்லும் போது அவனா வியாதிக்காரன், உங்க பேரை குறித்து சொல்லும் போது அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன், உங்க பேரை குறித்து சொல்லும் போது அவன் ஒன்றுக்கு ஆகாதவன் எந்த வாய்கள் சொன்னதோ அந்த வாய்கள் சொல்லும். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடியால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லும். அன்னாள் மேல் ஒரு அவப்பெயர் இருந்தது. அவள் பிள்ளை பெறாதவள் என்கிற ஒரு அவப்பெயர். ரெபெக்காள் மீது ஒரு அவப்பெயர் இருந்தது. அவளுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை என்கிற ஒரு அவப்பெயர். ராகேல் மீது ஒரு அவப்பெயர் இருந்தது. அவளுக்கு இன்னும் பிள்ளைகள் உண்டாகவில்லை என்கிற ஒரு அவப்பெயர். அல்லேலூயா. கலிலேய மனுஷனாகிய பேதுரு மீது ஒரு பெயர் இருந்தது. அவன் தோற்று போனவன். அல்லேலூயா. நீங்க வேத பகுதி முழுவதும் கவனித்து பார்த்தால் தாவீது மீது ஒரு பெயர் இருந்தது. அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். ஆனால் எந்தெந்த பெயரை யாரெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார்களோ அந்த பெயரை எல்லாம் கர்த்தர் மாற்றினார். ஆடுகளை மேய்த்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற பண்ணினார். பிள்ளையற்றிருந்த அன்னாளை தீர்க்கதரிசியுடைய தாயாக கர்த்தர் மாற பண்ணினார். பிள்ளையற்றிருந்த ரெபெக்காளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்காக கர்த்தர் மாற பண்ணினார். ஆமென். பிள்ளையற்றிருந்த ராகேலுடைய பெயரை தேசத்தினுடைய அதிபதியின் தாயாக தேவன் மாறுபடி செய்தார். ஆமென். ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு எத்தன், ஒன்றுமற்றவன், தகப்பனுடைய வீட்டை விட்டு திருட்டனாய் ஓடிப்போன யாக்கோப்பு. ஆனால் ஒரு நாள் வந்தது, யாக்கோப்பை 2 பரிவாரங்களுடையவனாக மாற்றி யாக்கோப் என்கிறவனை ஆண்டவர் இஸ்ரவேலாக தேவன் மாறுபடி செய்தார். ஏமாற்றுக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தேவன் மாறுபடி செய்தார். ஆமென். அழியாத நித்திய நாமத்தை கர்த்தர் கொடுப்பார். நான் எனக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்கள் பெயரின் மீது எந்தெந்த பெயரை வைத்திருக்கிறார்களோ, இந்த பெயர் தான் இவனுக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பெயரை மாற்றி ஒரு நித்திய நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அழியாத நித்திய நாமம். ஆமென். உன் பிள்ளை குறித்து சொல்லப்படுற காரியத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இந்த பிள்ளையா, இந்த பிள்ளை இவ்வளவுதான், இந்த பிள்ளையா இப்படித்தான், இந்த பிள்ளையா அவனுக்கு இதுக்கு மேல லைஃபே இல்ல, இந்த பிள்ளையா இவனுக்கு இதுக்கு மேல வாழ்க்கையே இல்ல, உன் பிள்ளைக்கு இதுக்கு மேல எந்த காரியம் நடக்காது. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாதம் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், அழியாத ஒரு நித்திய நாமத்தை கர்த்தர் பிள்ளை மேல கர்த்தர் கொடுப்பார். உன் பிள்ளையுடைய நித்திய நிந்தையை கர்த்தர் மாற பண்ணி ஒரு அழியாத நித்திய நாமத்தை கர்த்தர் பிள்ளைக்கு கொடுப்பார். ஆமென். தேவனாலே அல்லேலூயா. என் பிள்ளையினுடைய காரியம் இதுதான் முடிவு பண்ண எவனால முடியும்? அவர் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கழுதைதான். ஆனா அந்த கழுதை சாதாரணமான கழுதை அல்ல, இயேசு ஏறின கழுதை. ஆமென். அல்லேலூயா. கட்டப்பட்டிருந்தவர் கழுதை. ஆனால் அந்த கழுதை இப்பொழுது கட்டப்பட்ட கழுதை அல்ல, அவிழ்க்கப்பட்ட கழுதை. அவிழ்க்கப்பட்ட கழுதை போகிற வழியிலே, வருகிற வழியிலே வஸ்திரங்கள் போடப்பட்டது. இப்பொழுது அந்த கழுதை திரும்பமாக தன் இடத்திற்கு வந்துவிட்டது. இப்பொழுது அந்த கழுதை பார்த்தவர்கள் இது கட்டப்பட்ட கழுதை என்று யோசிக்கவில்லை. சொன்னார்கள், இயேசு இதன் மீது ஏறி பிரயாணம் போயிருக்கிறார். இந்த கழுதை இயேசு ஏறின கழுதை. கழுதை அதே கழுதைதான், ஆனா பேரை கர்த்தர் மாற பண்ணினார். ஆமென். அதே பழைய ஆள்தான், கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். நீங்க பழைய இடத்துல இருப்பீங்க, ஆனா கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். நீங்க பழைய இடத்துல இருப்பீங்க, ஆனா உங்க பேர்ல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். கடன்காரங்கிற பேரை கர்த்தர் மாற்றத்திலே கொண்டு வருவார். வியாதிக்காரங்கிற பேரை கர்த்தர் மாற்றத்திலே கொண்டு வருவார். போராட்டக்காரங்கிற பேரை கர்த்தர் மாற்றத்திலே கொண்டு வருவார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார், பேரை பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமின் பெயர் பிள்ளையற்றவன் என்பது, ஆனா கர்த்தர் திட்டம் பண்ணினார். இல்லை இல்லை ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு பிள்ளை கொடுத்து நான் உனக்கு ஒரு சந்ததிக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன். ஆமென். என்றும் அழியாத நித்திய நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். 2 ஆசீர்வாதங்கள், ஒன்று உத்தம இடம், இன்னொன்று கீர்த்தி. 2வது காரியமா அழியாத நித்திய நாமத்தை கற்றுக் கொடுப்பார். 3வது காரியமா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து
என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் மூன்றாவது கொடுக்கிற ஆசீர்வாதம், அவருடைய ஜெப வீட்டிலே கர்த்தரை மகிழும்படி செய்வார். வாக்குத்தத்தம் ஆரம்பிக்குவது எப்படி ஆரம்பிக்குது? நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவேன். அப்படியானால் கர்த்தருடைய சபை தேவனுடைய பரிசுத்த பர்வதம். இந்த பர்வதத்திலே அவர் வீற்றிருக்கிறார். இது தேவனுடைய இடம். அது மிகச் சாதாரணமான இடம் அல்ல, பரிசுத்த பர்வதம். அல்லேலூயா. வசந்த 7ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென். ஆண்டவர் அவருடைய ஜெப வீட்டிலே நம்மை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. மூணாவது ஆசீர்வாதம், உங்க மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா அவருடைய ஜெப வீட்டிலே அடங்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ரெண்டு ஆசீர்வாதம் உங்க வீட்டுல கொடுக்கிறாரு. மூணாவது ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வீட்டுல, கர்த்தருடைய சபையில கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நீங்க கொண்டு வந்து உங்களை என்ன பண்ணுவாரா? மகிழ பண்ணுவார், சந்தோஷமடைய பண்ணுவார். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது உனக்குள்ள எந்த பாரம் நிறைஞ்சிருந்தோ, எந்த கவலை நிறைஞ்சிருந்தோ, கர்த்தர் அதை மாற பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் அவர், உன்னை மகிழ பண்ணுகிற ஆண்டவர் அவர். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இது செப்டம்பர் மாதம் இந்த ஆலயத்துக்குள்ள எந்த கவலையோடு அமர்ந்திருக்கிறாயோ அந்த கவலையை, அந்த பாரத்தை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி போடுவார். உன்னை மகிழ பண்ணி சந்தோஷப்படுத்துவார். உன் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும். எந்த பாரமானாலும் சரி, கவனிச்சுக்காங்க, இது கர்த்தருடைய இடம். அவருடைய இடத்துல ஒருத்தர் வந்துச்சோன்னா அவர் ஒரு நாள் வெறுமை அனுப்பவே மாட்டார். வேதாகமத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நான் யோசிக்கிறேன். ஆண்டவர் அவருடைய அரண்மனையில ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு ஒழுங்கு பண்றாரு. அவரை கூப்பிடுறாரு, எப்பா சாப்பாடு ஒழுங்கு பண்ணிருக்க வாணி எல்லாத்தையும் கூப்பிட்டு. ஒருத்தர் சொல்றான் நான் மாடு வாங்க போனுங்கிறான், இன்னொருத்தர் சொல்றான் இடம் வாங்க போனுங்கிறான், இன்னொருத்தர் நான் கல்யாணம் இப்பதான் முடிச்சிருக்கேன் நான் வர முடியாதுங்கிறான். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. சரி, ஓகே, நீ எல்லாம் வர, இது வேற ஒரு காரியம், நான் உங்களுக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ராஜா பாக்குறாரு, நீ எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி அவன் என்ன விட்டு திரும்ப கூப்பிட்டாரு. வழிகளில போ, வழிகளிலே போய் எவனெல்லாம் வழியில பிச்சை எடுக்கிறானோ, அவன் எவனெல்லாம் பார்வையற்றிருக்கிறானோ, எவனெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கிறானோ அத்தனை பேரை அரண்மனை கொண்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஆமென். அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். அரண்மனைக்குள்ளே உள்ளே வருகிறார். அரண்மனை வழக்கம் என்னவென்றால், எவன் அரண்மனைக்குள்ளே வருகிறானோ அவன் வருகிற போது ராஜ வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்படும். அந்த அதிகாரத்தை வாஸ்து பத்தி நான் தெரியும். அங்கே ஒரு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது ராஜா கேட்கிறார். எங்கே ஒரு வஸ்திரம் என்று கேட்டபொழுது அவன் ஒன்றும் பேசவில்லை. எனக்கு கேள்வி, நான் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது யோசித்தேன், அவனே ஒண்ணும் இல்லாதவன், அவனே ஏதுமற்றவன், அவன் அரண்மனைக்குள்ளே வருகிற போது அவனுக்கு எங்கே வஸ்திரம் உண்டாயிருக்கு? என்ன அர்த்தம்னா, ராஜ அரண்மனைக்குள்ள வரும்போது அவனை குளிப்பாட்டி, அவனை அழகுபடுத்தி, அவனுக்கு வாசனை திரவியங்களை பூசி, அழகான வஸ்திரங்களை கொடுத்து தான் உள்ள அனுப்புவாங்க. ஆனா இவன் உள்ள வரும்போது அந்த வஸ்திரத்தை கூட என்ன பண்ணாம வந்துட்டான். சிலர் இன்றும் கர்த்தருடைய சபைக்குள்ளே அப்படித்தான் இருக்கிறார்கள். அவன் வெளியே வரும்போதே கர்த்தர் அவனை குளிப்பாட்டி, அவனை அழகுபடுத்தி, வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆனா இங்க எப்படி வரணும், அப்படியே உள்ள வந்து உட்கார்றான். கர்த்தர் தேடிட்டே வராது. எவன்ட வஸ்திரம் இல்லையோ உங்களுடைய வஸ்திரம் தூக்கி வெளியே தூக்கி போட்டுறாரு. கர்த்தர் சொல்ற, அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். உள்ள வரும்போது ஒரு பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருகிற ஆண்டவர் ஒரு ஜெப வீட்டுல வஸ்திரத்தை கொடுத்து அனுப்புறாரு. இங்கே கொண்டு வந்து கர்த்தருடைய மகிழ பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. வசந்த வாஸ்து ரொம்ப அழகான வசனம். என் பரிசுத்த பர்வதத்துல நான் அவர்களை கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி கொடுப்பாரு? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எந்த துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். இந்த செப்டம்பர் மாதம் அது வியாதியை குறிச்சிருக்கலாம், கடனை குறிச்சிருக்கலாம், பெருவனத்தை குறிச்சிருக்கலாம், அது வேற எதை குறிச்சு வேணாலும் இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய இடத்திற்கு கர்த்தருடைய ஊழியர்கள் வருகிற போது எனக்கு என்ன ஆசைன்னா, இருக்கிறதுல எது பெஸ்டோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். எல்லா இடத்துலையும் செஞ்சது மாதிரி நம்ம இடத்துல கொடுக்க கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிறது நல்ல பெஸ்டா கொடுக்கணும். அவங்க நம்ம சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண வரும்போது எல்லா இடத்துல கொடுத்த மாதிரி காணிக்கை நம்ம கொடுக்க கூடாது. இருப்பதுல பெஸ்டான காணிக்கையை கொடுக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா இருப்பதுல மிகச்சிறந்த ஒன்றை கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். இந்த முறை நம்முடைய சபையை வைத்து அப்படிப்பட்ட கூட்டம் நடந்த பொழுது கர்த்தருடைய ஊழியர்கள் சொன்னார்கள், நல்ல பெஸ்டா எங்களை கவனிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிலருக்கு அதுக்கப்புறம் என்னை பத்தி விசாரிச்சிருக்கிறாங்க, அவருக்கு எவ்வளவு விசுவாசிகள் வருகிறார்கள், அவருக்கு எங்கிருந்து வருமானம் வருது, இத்தனை செய்கிறாரு, எங்கிருந்து அவர் வர்றாரு, எங்கிருந்து வருது, அங்கிருந்தா வருது.
அல்லேலூயா. நம்ம கவனிக்கிறத பார்த்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க? நம்ம பாக்கெட்ல என்னமோ இருக்குன்னு யோசிக்க, நமக்கு தான் தெரியும் நம்ம குழப்பம் இல்லை. அப்போ ஒரு கர்த்தருடைய ஊழியனாகிய நானே என் இடத்துக்குள்ள வர்றவங்களை போஷிச்சு நல்லா நடத்தணும்னு யோசிக்கும் போது அவருடைய இடத்துக்குள்ள, ராஜாவின் இடத்துக்குள்ள வந்திருக்கிற உன்னை அவர் போஷிக்க மாட்டாரா? உன்னை அவர் நடத்த மாட்டாரா? ஒரு இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அனுப்ப மாட்டாரா? இருப்பதை மிக சிறந்த ஒன்றை உனக்கு கொடுப்பார். எனக்கு பழக்கத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க போனாலும் இந்த கண் கண்ணாடி வாங்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதை வாங்குவேன். சில ஊழியக்காரங்க என்னோட கூட வருகிற போது அவங்களுக்கு சொல்லுவாங்க, இதை போட்டுக்காங்க, இதை போட்டுருவாங்க, நல்லா இருக்கும், அதை பாருங்க அப்படின்னு அவங்க போடுவாங்க. நம்மளை விட அவங்களுக்கு அழகா இருக்கும். சொல்லுவாங்க, நீங்களே போட்டுக்காங்க. இது காஸ்ட்லியாச்சு, இது பரவாயில்ல போட்டுக்காங்க. என்னிடத்துல இருக்கிற ஒரு பொருளை யார்கிட்ட ஒரு முறை கொடுத்துட்டுனா திரும்ப அதை வாங்கணும்னு யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பேன். அப்போ ஒரு சக மனிதனாகிய நானே அப்படி யோசிக்கும் போது கர்த்தருடைய இடத்துல வந்திருக்கிற உங்களை அவர் வெறுமையா அனுப்பிச்சிருவாரா? அவர் அவங்களை மகிழ பண்ணி அனுப்புவார். அவர் அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு வெளியே கால்கள் நடக்க முடியாத ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். பேதுரும் யோவானும் உள்ளே வருகிறார்கள். அவன் பேதுரும் யோவானையும் பார்த்து அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்த பொழுது பேதுரும் யோவானும் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனுடைய கால்களையும் கரடுகளையும் பலப்படுத்தினார். அவன் நின்றான், நடந்தான், குதித்தான், ஓடினான். ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவனுக்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டானா ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற ஒன்னு ஆண்டு மகிழ பண்ணாமல் அனுப்புவாரா? இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இறுதியும் சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நம்மை சந்தோஷப்படுறதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவர் விரும்புறாரு. ஆமென். அல்லேலூயா. உங்க பிள்ளை துக்கமா இருக்க விரும்புவீங்களா? உங்க பிள்ளை எப்பொழுதும் அழுமூஞ்சியா இருக்க விரும்புவீங்களா? உங்க பிள்ளை எப்பவுமே முறுமுறுத்துக் கொண்டிருக்க விரும்புவீங்களா? இல்லை, நம்முடைய பிள்ளை நன்றாக இருக்கவே விரும்புகிறோம். உலக பிரகாரமா நாமளே அப்படி யோசிக்கும் போது பொருளாதாரமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை விட அதிகமாக கொடுப்பார். ஆமென். அவர் இந்த மாதம் உங்களை ஜெப வீட்டுல கொண்டு வந்து மகிழ பண்ணுவார். ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்காங்க, உங்க சந்தோஷம் எங்கதான் இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் சொல்லும்போது நமக்குள்ள என்ன உண்டாயிரணும்? மகிழ்ச்சி உண்டாயிரும், சந்தோஷம் உண்டாயிரும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு மிலிட்டரிக்கு வர்ற மாதிரி ராஜனை போட்டுட்டு வரணும். எப்படி வரணும்? அல்லேலூயா. உங்க நடையெல்லாம் பார்த்தா ராஜ நடையெல்லாம் இருக்குது. ஆமென். ராஜ நடை போட்டு வரணும். அல்லேலூயா. நேரத்துக்கு ஓடி வந்துடணும், சந்தோஷமா வந்துடணும். ஆண்டவருடைய இடத்துக்கு போகும்போது நம்ம வரும்போது எப்படி வரணும்? நான் மகிழ்ச்சியோடு கூட வரணும். ஆமென். நான் யோசித்து பாருங்க, பிசாசு நம்ம ஆலயத்துக்கு வரணும்னா அப்படி கிளம்ப விடுறாங்க. சர்ச்சுக்கு வர்றப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு உலக போரேன்னு செஞ்சிருது. பிள்ளைகளும் பெற்றோருக்குள்ள ஒரு உலக போரே நடந்துருது. அந்த உலக போரை தாண்டிதான் எங்கே வரும்? நல்லா கவனிங்க. திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் காலையில ஆரம்பிக்கும் போது எந்த பிரச்சனையும் நம்ம ஆரம்பிக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எதோட கூட ஆரம்பிக்கும்? நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருப்பிக்கூடாது. சண்டையோடு கூட ஆரம்பிக்கும். சில நேரம் நமக்கு தோணும், இந்த சண்டைக்கு மட்டும் நம்ம இப்படிதான் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போறது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க எழுதும் போதே ஒரு ஆள் அங்க உள்ள வந்து நின்னுக்குவான். அவன் எதை ரெடி பண்ணி வச்சிருப்பான்? பிரச்சனைகளை ரெடி பண்ணி வச்சிருப்பான். அவன் என்ன ரெடி பண்ணாலும் நம்ம அவன்கிட்ட சொல்லிடணும், இந்த சரக்கெல்லாம் என் சரக்கு கிடையாது, இந்த சரக்குக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது உன் சரக்கு, எனக்கான சரக்கு ஜெபாலயத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது, நான் அங்க போவன் உள்ள வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணு புருஷன் தியாகம் பண்ணணும், இல்லைன்னா மனைவி தியாகம் பண்ணணும். இல்லை ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். எதை தியாகம் பண்ணணும்? உங்க சுயத்தை, உங்களுடைய மாம்ச சிந்தைகளை, உங்களுடைய பெருமைகளை, நான் சொல்றதா கேட்கறது காரியத்தை. மனைவி யோசிக்கணும், ஐயோ இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுட்டோம்னா இவர் ரட்சிக்கப்படாம போயிட்டாருனா, இவருக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா எப்படி இவர் ஆண்டவரை ஆராதிப்பாரு? இப்ப வந்தது ஃபுல்லா இவர் பொதுவாவே கடிச்ச மாதிரி தான் இருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை போய் தொடப்படாம வந்துட்டாருன்னா வாரம் ஃபுல்லா எப்படி இருப்பாரு? கடிக்கடின்னு கடிக்கிறதா இருப்பாரு. அதனால நாம அவரை என்ன பண்ணக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாதுன்னு மனைவி யோசிக்கணும். புருஷன்காரன் யோசிக்கணும், ஐயோ இன்னைக்கு நம்ம மனைவி என்ன செஞ்சிடக்கூடாது, கிளம்பி போற நேரத்துக்கு அவ்வளவு டென்ஷன் பண்ணிடக்கூடாது. டென்ஷன் பண்ணிட்டா பொதுவாகவே எப்பவுமே எப்படிதான் இருப்பா? டென்ஷன் தான் இருப்பா. இன்னைக்கு நம்ம டென்ஷன் பண்ணிட்டா இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருப்பா?
அதனால நம்ம அவனை டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானத்தை யாரை எடுத்துக்கணும்? சனிக்கிழமையே கணவனை எடுத்துக்கணும், மனைவியை எடுத்துக்கணும், பெற்றவங்களும் எடுத்துக்கணும், பிள்ளைகளை எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா பிசாசு கொண்டு வர ஒண்ணும் நம்மளை பாதிக்காது. நம்ம கரெக்டா 9 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இது தீர்க்கதரிசனமான வெளிப்பாடா அப்படின்னா இல்ல. சில சமயம் சில பிராக்டிகலா சில விஷயத்தை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம கவனமா அதெல்லாம் ஹேண்டில் பண்ண உதவி செய்யணும். நல்லா புரிஞ்சுக்காங்க, கர்த்தருடைய ஆலயம் தான் உன்னை மகிழ பண்ணுகிற இடம். உனக்கு சந்தோஷம் கொடுக்குற இந்த இடத்துக்காக நீ எந்த தியாகத்தையும் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், சபை என்பது செத்து போனவர்களுக்கான இடம் அல்ல, அது உயிர் உள்ளவர்களுக்கான இடம். அல்லேலூயா. இங்க வந்துட்டா ஆமென் வந்துடணும், அல்லேலூயா வந்துடணும், கைகளை தட்டிடணும், பாடணும், வாயை திறக்கணும். இங்க செத்த படங்களுக்கெல்லாம் நம்ம சபையில இடம் வைக்கிறது இல்லை. பணம் நாரும், அது நாரதும் இல்லாம இடத்தையும் நார பண்ணும். சபை என்பது உயிருள்ள தேவன் வாழுகிற இடம். அதனால உயிர் உள்ளவங்க இருக்கிற இடம். ஆமென், அல்லேலூயா. அங்க சத்தம் இருக்கணும், ஆர்ப்பாட்டம் இருக்கணும், ஆரவாரம் இருக்கணும். கவனிச்சு பாருங்க, ரோட்ல போறோம், திடீர்னு அந்த மேல சத்தம் அடிக்குது, அடிக்கிறான். அடிக்கும் போது நமக்கு என்னன்னு தெரியுது? யாரோ ஒரு தலைவர் வராரு போல இருக்கு. யாரு வராரு? ஒரு தலைவர் வராருங்க. அதிகாரத்தை இல்லாத ஒரு தலைவருக்கு இப்படிப்பட்ட ஆட்பாட்டமும் ஆட்டமும் இருக்குமானால் என்னைக்கும் அழியாத அதிகாரம் அடைவதாகிய தேவனுடைய இடத்துக்கு வருகிற போது நமக்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டாக வேண்டும். குருடனை பார்த்து சொன்னாங்க, ஏன் குருடனை சத்தம் போட்டதை சும்மா இருந்தாங்க? இயேசு வந்துட்டா என்னால சும்மா இருக்க முடியுமா? இயேசு வந்துட்டான்னா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் சத்தம் போட்டாதான் எனக்கு விடுதலை. எப்ப ஜெப வீட்டுல சத்தம் போடுகிறாயோ அப்பொழுதே கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுகிறார். வீட்டுல சத்தத்தை குறை, ஆலயத்துல சத்தத்தை உயர்த்து. ஆமென். உங்க மிக்சர் வச்சிருக்க பாருங்க, தம்பியை உட்கார்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க திடீர்னு சவுண்ட் ஏற்றுவாங்க, திடீர்னு சவுண்ட் குறைப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. எப்ப எது தெரியாது பண்ணிட்டே இருப்பாங்க. உங்ககிட்டே கர்த்தர் உங்க வாயில ஒரு மிக்சர், உங்க வாய் ஒரு மிக்சர் இருக்கிறத ஞாபகத்துல வச்சுக்காங்க. ஆமென். உங்க வாய் ஒரு மிக்சர். இந்த மிக்சர்ல வீட்டுல இருக்கும்போது ஏதோ குறைச்சிடணும், மியூட்ல போட்டுடணும், ஃபுல்லா கடைசி வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி வைப்போம். இங்க வந்தோன்னு என்ன பண்ணிக்கணும்? மிக்சர் ஆன் பண்ணி வால்யூம்ல எவ்வளவு சவுண்டா வைக்க முடியுமோ அவ்வளவு சவுண்டா வச்சிடணும். அப்படி வச்சுட்டா கர்த்தர் ஒரு எஃபெக்ட் அவன் வாழ்க்கையில கொடுப்பாரு. அந்த எஃபெக்ட் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். வருவாங்க. அல்லேலூயா. வீட்டுல மியூட்ல இருக்கணும் வாய். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்தோன்னு அன்மியூட்ல வந்துடணும். அப்படின்னு அர்த்தம், வீட்டுல வாயை மூடணும், தேவ சமூகத்துல வரும்போது வாயை திறக்கணும். ஆமென். இங்க வாயை மூடிட்டு வீட்டுல வாயை திறந்தேன்னா பிசாசு உன் வீட்டுக்குள்ள அசைவாடுவான். நமக்குள்ள யார் அசைவாடணும்? ஆவியானவர் அசைவாடணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம மகிழ்ச்சி எங்க இருக்கியா? ஆலயத்துக்குள்ள. கர்த்தர் சொல்றாரு, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நீங்க என்ன விண்ணப்பத்தோடு கூட வருகிறீர்களோ பரலோகம் அதை நிறைவேற்ற போகிறது. நீங்கள் எந்த ஜெப விண்ணப்பத்தோடு கூட வருகிறீர்களோ பரலோகம் அதை செய்தி சாய்க்க போகிறது. கர்த்தர் உங்களை மகிழ பண்ண போகிறார். 3வது ஆசீர்வாதம், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. 4வது ஆசீர்வாதம், ஏசாயா 56 அதிகாரம் 7ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். 4வதாக இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். ஆமென். அங்கீகரிப்பு என்பது என்ன? கர்த்தர் உன்னை அப்ரூவ் பண்றார். நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறார். மனிதர்கள் இதுவரை உன்னை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். உன் தோற்றத்தை பார்த்து, உன் நடவடிக்கை பார்த்து மனிதர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பதாக கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. நம்மளை எவனும் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அங்கீகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தாவீதை அவர்கள் அழைக்க யோசிக்கவே இல்லை. அவங்க அப்பாவுக்கு யோசனைன்னா அண்ணன் மேலதான் யோசனை. காரணம், அண்ணன்மார் எப்படி இருக்காங்க? ராஜாவை போல நல்ல வளர்த்தியா இருக்கிறாங்க, உடம்பு நல்லா திடகாத்திரமாக இருக்குது. அப்பா யோசித்தாரு, இவன் தான் ராஜாவா மாறப்போறான. முதல் மகனை யோசித்தார். காரணம், முதல் மகன் எப்படி இருக்கிறாப்ல பாக்குறதுக்கு நல்ல பராக்கிரமசாலியா இருக்கிறார். சாமுவேலை யோசிக்கிறாரு, ஓ இவன் தான், இவன் நல்ல ஹைட் அண்ட் வெயிட் இருக்கான், இவன் தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்கிறபடி நான் பார்க்கவில்லை, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். சொல்றாரு, நீ பார்க்கிறபடி நான் பார்க்கிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இப்பவே ஓட்ட உடசல தான் அங்கீகரிக்கிறார்.
அதனால கர்த்தர் உங்களை எண்ணியும் அங்கீகரிச்சிருக்கிறார். நீங்களும் நல்லா பார்த்துருந்தா போல இருக்கு, சத்தம் வர மாட்டேங்குது. ஆமென். கர்த்தர் உடைஞ்சவனை தான் அங்கீகரிக்கிறார், இழந்தவனை தான் அங்கீகரிக்கிறார், ஞானமற்றவனை தான் அங்கீகரிக்கிறார், பலவீனத்தை தான் அங்கீகரிக்கிறார், ஒன்றுமற்றவனை தான் அங்கீகரிக்கிறார். அப்படியான கர்த்தர் உன்னை தான் அங்கீகரிக்கிறார். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் நீதான். ஆமென். 7 பேரையும் அப்பா கடக்க பண்றார். அப்பா நடந்து சாமுவேலுக்கு முன்பா கொண்டு வர்றாரு. 7 பேர் வந்தாச்சு. 3 பேரை பார்க்கும்போது இவன் தான் நினைக்கிறது ஆண்டவர் 3 பேருமே இல்லைன்றாரு. கடைசி 7 பேரையும் கத்த சொல்ற இவன் யாருமே இல்லைன்றாரு. சாமுவேல் கேட்கிறாரு, உங்களுக்கு வேற ஒரு பையன் இருக்கிறான் கேட்ட பொழுது அப்பா சொல்றாரு, எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கான். சாமுவேல் சொல்றாரு, அவன் வருகிற வரை நான் சாப்பிட மாட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒருவனை அங்கீகரிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் எவன் நிமித்தமாய் அங்கீகரிக்க வேண்டுமோ அவனுக்காக எல்லாவற்றையும் காத்திருக்க பண்ணுகிற ஆண்டவர். உனக்காக கட்ட சகலவற்றையும் காத்திருக்க பண்ணுவார். அவன் தீர்க்கதரிசியானாலும் தாவீதுக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். தாவீது உள்ள வந்தவனை கத்த சொல்ற, இவன் தான் இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு. அங்கீகாரம் மனிதனிடத்தில் நல்ல அங்கீகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. மனுஷன் அங்கீகரிக்கல, கவலைப்படாது. அவன் அங்கீகரிக்கணும், பரவாயில்ல, கர்த்தர் அங்கீகரிப்பார். ஒரு நாள் சில சபைகளுக்கு என்னை அழைப்பார்கள். 4-5 ஊழியர்கள் வருகிற போது என்னையும் அழைத்திருப்பார்கள். அழைத்திருக்கிற போது எல்லோருக்கும் நேரத்தை கொடுப்பார்கள். நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன். ரொம்ப 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 தாழ்மை உள்ள மனிதன். ரொம்ப உட்கார்ந்து இருப்பேன், கீழே உட்கார்ந்து இருப்பேன், மேல போக விரும்ப மாட்டேன். அவங்க என்னை பார்ப்பாங்க, டைம் தரம்பாங்க. நேரம் வரும்போது கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு டைம் கொடுக்கலாம் நினைச்சேன், என்னால கொடுக்க முடியலம்பாங்க. ஜெபிக்க தெரியாதவர்களை அழைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை அழைத்து ஒரு ஜெபம் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, நாம இவனை என்ன செய்யக்கூடாது, அங்கீகரிக்க கூடாது என்பதாக எண்ணினார்கள். காலங்கள் கடந்தது. எங்க அங்கீகாரம் இல்லாம இருந்துச்சோ அதே இடத்துக்குள்ள கர்த்தர் அங்கீகாரத்தை கொடுத்தார். ஆமென். அங்கீகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது. நம்மளை எவன் அங்கீகரிக்க அவசியம் இல்லை, நம்மை கர்த்தர் அங்கீகரிப்பார். நம்முடைய அங்கீகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்னொன்று சொல்ற, மனிதனிடத்தில் உங்கள் அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீர்கள், அவங்க அங்கீகரிக்க மாட்டான். ஆமென். இன்னொன்னு, நம்ம இடத்த வாங்குறோம்னா நம்ம கவர்மெண்ட்ல நம்ம இடத்த நம்ம போய் அங்கீகரிக்க அப்ரூவ் கொடுக்கணும். அப்ரூவ் கொடுத்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. கர்த்தர் இது வரைக்கும் உன்னை அங்கீகரிக்கிறேன்னா உன் எல்லைக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை மாத்திக்கணும். அவங்க திரும்ப அனுப்புவாங்க, இதை சரி பண்ணிட்டு வாங்க, இதை சரி பண்ணிட்டு வந்தா நான் உங்களுக்கு அப்ரூவ் கொடுக்கணுமாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதையெல்லாம் சரி பண்ணிட்டு திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ரூவ் கொடுப்பாங்க. கர்த்தர் உன் எல்லைக்குள்ள சில காரியங்களை தாமதம் பண்றாருன்னா இன்னும் அங்கீகாரம் கிடைக்காம இருக்க காரணம் ஏதோ ஒரு குறை அவன் எல்லைக்குள்ள இருக்குது. அதை சரி பண்ணிக்கோ. அதை சரி பண்ணா அவர் அந்த இடத்துக்குள்ள கையெழுத்து போடுவார். இனி இந்த இடம் அங்கீகரிக்கப்பட்ட இடமாக மாறுகிறது, இது டிடிபி அப்ரூவல் சைடாக மாறுகிறது. இனி இது கூட என்ன வேணா செய்யலாம் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாரு. அந்த அங்கீகாரம் வந்தவொடனே உனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் உள்ளே வந்துவிடும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு அங்கீகாரம் உனக்கு உண்டா? இதுவரைக்கும் நடக்கலையா? இனி ஆண்டவர் உங்கள்கிட்ட குறைகளை கர்த்தர் மாற்றட்டும். நான் அங்கீகரிப்பேன் என்பதாக சொல்கிறார். ஆமென். அங்கீகாரம் உனக்கு வேணும்னு நினைக்கிறியா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அங்கீகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் இந்த பாகம் உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது இந்த சில சமயம் சில இந்த ஃபேக்டரிலாம் சில வீடியோஸ் பார்ப்போம். அந்த ஃபேக்டரி வீடியோஸ் பார்க்கும்போது சில பூக்கள் எல்லாம் வரும், நல்ல பூக்களா இருக்கும். ஆனா உட்கார்ந்து டக்குன்னு எடுத்து கீழே போட்டுருவாரு. அதை கீழே போட்டுட்டு மற்ற பூக்களை எல்லாம் அனுப்புவார். காரணம் என்ன, பார்வைக்கு சில பூக்கள் நல்லதா இருக்கும், ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த சில அடிகள் பட்டிருக்கும். அந்த பூ போய் மற்ற எல்லாத்தையும் கெட்டு போக பண்ணிடும். அதனால எது கெட்டு போயிருக்கிறத தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. நம்ம எல்லைக்குள்ள கத்திரிக்கணும் நம்ம அங்கீகரிக்கலன்னா நம்ம இடத்துல ஏதோ ஒரு இடம் சின்னதா தான் கெட்டு போயிருக்கும். அந்த சின்னதா என்ன ஆக போகுது, பெருசாக போகுதுன்னு அர்த்தம். அந்த சின்னதா இருக்கும் போதே அதை தூக்கி எரிஞ்சிடு. ஆமென். அல்லேலூயா. ஒரு தக்காளி கெட்டா மத்த ஒரு கிலோ தக்காளி என்ன செஞ்சுக்கும்? நம்ம நினைப்போம் வாங்கும்போது ஒண்ணுமே கிடையாது, வாங்கும்போது ஏதோ ஒண்ணு கொஞ்சமா கெட்டு போயிருக்கு, நீ கவனிக்கல, அதை எடுத்து போடல. எடுத்து போடாதனால முழு தக்காளி கெட்டு போக பண்ணிடுச்சு. இப்ப கவனிச்சு கண்டுபிடிச்சு அந்த ஒரு தக்காளியை தூக்கி வீசு, மற்ற தக்காளிகள் எல்லாம் காப்பாற்றப்படும்.
கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க விரும்புகிறார். ஆனால் ஏதோ அங்கீகரிக்க முடியாம ஏதோ ஒரு காரியம் தடை செய்கிறது. இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறது நிச்சயம். ஆமென். எத்தனை காரியத்தை பார்த்திருக்கீங்க? 4 காரியம். 1, உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பார். 2வது, என்றும் அழியாத நித்திய நாமத்தை கொடுப்பார். 3வது, ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவார். 4வது, உன்னை கர்த்தர் அங்கீகரிப்பார். கடைசியாக ஏசாயா 56:8, இஸ்ரவேலின் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். கடைசியாக வெளியே இருக்கிறவர்களை எல்லாம் கர்த்தர் உன்னிடத்தில் சேர்ப்பார். ஆமென். எதெல்லாம் உனக்கு வர வேண்டியது இருக்குதோ அதெல்லாம் கர்த்தருக்கு எல்லைக்குள்ள சேர்ப்பார். இது வரைக்கும் உன் கண் காணிச்சு அதெல்லாம் வெளியே இருக்குல்ல, இல்ல கர்த்தர் அதை உன்னிடத்தில் சேர்க்க போகிறார். ஆமென். உன் கண் பார்த்துச்சு, ஐயோ இதெல்லாம் உள்ள வரணுமே, இன்னும் வராம இருக்கு. கர்த்தர் செப்டம்பர் மாதம் வாக்கு பண்ணுகிறார், வெளியே இருக்கிறவர்கள் இனி உன் உள்ளே வரும். வெளியே இருக்கிற ஆசீர்வாதங்கள் இனி உன் எல்லைக்குள்ளே வரும். வெளியே இருக்கிற சுகம் உன் எல்லைக்குள்ளே வரும். வெளியே இருக்கிற பொருளாதாரம் உன் எல்லைக்குள்ளே வரும். வெளியே இருக்கிற நன்மை இனி உன் எல்லைக்குள்ளே வரும். வெளியே இருக்கிற மகிமை இனி உன் எல்லைக்குள்ளே வரும். வெளியே இருக்கிற உன் எல்லைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். எனக்கு உரியது என் எல்லைக்குள்ள வந்தே தீர்க்கும். ஆமென். பிள்ளைகள் சில நேரத்துல பங்கு பிரிச்சு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? நீங்க என்னமோ பண்ணுங்கப்பா, எனக்கு உரியது எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு கொடுத்துருங்க. நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு உண்டானதை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடு. அது வெளியே இருந்தாலும் எனக்கு வந்து சேரும். செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் நடப்பிப்பார். இந்த செப்டம்பர் மாதத்திலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நமக்கு நடந்தே தீரும். ஆமென். வெளியே இருக்கிறவர்களை கர்த்தர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். அவரால் முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது நினைக்கிறீங்களா? தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றாக இல்லை. மனிதனால் கூடாதவர்கள் தேவனாலே ஆகும். இது நடக்காத நம்பருக்கு நீ யாரு? உருவாக்கினவர் அவர், செய்கிறவர் அவர், காரியங்களை நடப்பிக்கிறவர் அவர். அவர் சொல்லுகிறார், வெளியே இருக்கிறவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார். அதுல இளைய குமாரன் தகப்பனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தான், எனக்கு என் சொத்தை பிரிச்சு கொடுத்து நான் வெளியே போகிறேன். அப்பா எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, அவன் கேட்கவே இல்லை. அவனுடைய ஆசை எப்படியாக வெளியே போக வேண்டும் என்பது. தகப்பன் சொல்லி சொல்லி ஓய்ந்து போனார். சொல்லி சொல்லி ஓய்ந்து போன தகப்பன் இப்போது என்ன செய்து விட்டார்? சொத்தை பிரித்து மகனுடைய கரத்திலே கொடுத்து விட்டார். இப்பொழுது மகன் அதை வாங்கிவிட்டு வெளியே போகலாம். அந்த சொத்தை தன் நண்பர்களோடு சேர்ந்து அழித்து விட்டான். இப்பொழுது கூட இருக்கிற மூத்த மகனை விட தகப்பனுக்கு இதயமெல்லாம் வெளியே போன பிள்ளை எப்பொழுது வருவான் என்பதாக இருந்தது. வெளியே போனவன் மிக சாதாரணமான வாழ்க்கையை வாழவில்லை. வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டு விட்டான். வேசிகளிடத்தில் தன் ஆஸ்திகளை நாம் அழித்து போட்டு விட்டான். நண்பர்களிடத்தில் எல்லாவற்றையும் செலவு செய்து விட்டான். இப்படி எல்லாம் முடிந்த பிற்பாடு ஆனா அப்பாவுக்கு ஆசை என்னவா இருந்துச்சுன்னா, தன் பிள்ளை எப்படியாவது திரும்ப என்கிட்ட வரணுங்கிறதா இருந்துச்சு. நடந்த காரியம் பாருங்க. ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் அவனுடைய புத்தியை தெளிவிக்கும்படி உதவி செய்தார். அவன் புத்தி தெளிந்தது. அவன் தகப்பனிடத்திலே போகும்படி வெளியே ஓடி வந்தான். தகப்பன் அதை பார்த்து அவனை நோக்கி வேகமாய் ஓடி அவனை போய் கட்டி அணைத்துக் கொண்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வரவே வரமாட்டான் நினைச்ச பிள்ளையை கற்றுக் கொண்டு வந்தான். இயேசுவின் நாமத்தினாலே எந்த பிள்ளை குறித்து நீ கடந்துகிறாயோ, எந்த பிள்ளை வரமாட்டான் என்கிறாக நீங்க பயப்படுகிறாயோ, அந்த பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருவார். இது கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை. உன் பிள்ளையை கர்த்தர் உன்னிடத்திலே சேர்ப்பார். துரத்தப்பட்ட ஒரு பிள்ளை திரும்ப வருவான். துரத்தப்பட்ட உன் ஆசீர்வாதம் திரும்ப உன் எல்லைக்குள்ளே வரும். எது நடக்காது என்பதாக நினைக்கிறாயோ அதை கர்த்தர் உன் எல்லைக்குள்ள கொண்டு. ஏன்னா நீ 3வது ஆசீர்வாதமா ஜெப வீட்டுல உள்ள வந்ததுனால உன் வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். ஜெப வீட்டிலே உன்னை மகிழ பண்ணி ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே உன் பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருவார். தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை மகிழ பண்ணுகிற ஆண்டவர் வெளியே இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். நான் இப்படி சொல்ல விரும்புறேன். ஒருவேளை பேரனோ பேத்தியோ அல்லது மருமகளோ மருமகனோ அல்லது பொருளாதாரமோ என்னமோ ஒண்ணு கர்த்தர் வெளியே இருக்கிறவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அது தேவனால் நடக்கும். அது சாத்தியமானது. அவரால் கூட அந்த காரியம் வேற ஒன்றாக அவர் நமக்கு நடப்பித்தே தீருவார். வெளியே இருந்தாலும் அது உன்னுடையது. ஆமென். அல்லேலூயா. உன் கண்ணுல பாக்குறீங்க, அது உன்னுடையது.
அதன் மேல் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது.